நாங்கள் இந்த காலை வேளையிலே தலைப்பை நோக்கி பார்ப்போம். இப்படியா இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எங்களோடு பேசும்படியான ஒரு தலைப்பை கொடுத்தார். ஞானி என்று எண்ணாதே, உன்னை ஞானி என்று எண்ணாதே. Do not be wise in your own eyes. நல்லா இருக்குல்ல? Do not be wise in your own eyes. உன்னை ஞானி என்று எண்ணாதே. அப்படி இல்லாட்டி தமிழில் கொஞ்சம் டிரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னால், உங்கள் ஞானத்தில் உங்கள் கண்களால் நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் ஞானி என்று சொல்லி, பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரை. Proverbs chapter 3 verse 5 to 7. Hallelujah. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 5 to 7. சகோதரி வாசிப்பார்கள், அவர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் பார்ப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சரி. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. சரி. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அவ்வளவும் காணும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இந்த வசனத்தை திரும்ப வாசிக்க போகிறோம். சரியா? அப்படி வாசிக்கிறவரை அப்படியே பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருந்தால், ஒய்ஃப் இருந்தால் அப்படியே கையை பிடிச்சி, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கையை பிடிச்சி கொஞ்சம் சொல்லுவோம். அந்த வார்த்தையை சொல்லுவோம். இப்படி தான் நீதிமொழிகளில் சாலமன் ராஜா சொல்கிறாரு. சாலமன் ராஜா இப்படி தான் சொல்கிறாரு. இது தான் சொல்லப்படுது. பிரதர், நீ கொஞ்சம் ஒரு கையை பிடிச்சிக்கணும் பிரதர், முன்னால் இருக்கிறவரு. சரி, பக்கத்தில் பிடிச்சி திரும்ப சொல்லுவோமா? புரியல என்ன காலிங் வாசனே பலவை நிற்கிறது தான். verse 5 onwards. ரைட், 1 2 go. சிஸ்டர் நீங்கள் வாசிங்க, அங்காளையும் பக்கத்தில் சொல்லிட்டு இங்கே எங்களுக்கும் சொல்லுங்க. ரைட், 1 2 go. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன் ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம். அடுத்து, உன் பொருளாலும். இந்த 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியே சேர்த்து அப்படியே ஒரே வசனத்துல சொல்றதுன்னா, உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம்டா. அது ஒரே வார்த்தையில் சொன்னா உங்க உடம்புக்கு நல்லா இருக்கும். உங்க புத்தியில சாயாம கர்த்தருடைய புத்தியில தேங்க்யூ பிரதர், நீங்க எழும்பிட்டீங்க பாருங்க. ஸோ நீங்க உங்க புத்தியில சாயாம, உங்க சுய புத்தியில சாயாம, நீங்க கர்த்தருடைய ஞானத்துல நீங்க சாய்ந்து கொள்வீங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்க உடம்புக்கு நல்லா இருக்கும். ஆமென், ஆமென். அவன் நான் திரும்ப முதல்ல இருந்து பார்ப்போம்னு சொல்லி சொன்னா வார்த்தை சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். verse 5 onwards again. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. ஆண்டவரை 100% நம்பும்படியா இந்த வார்த்தை சொல்லுது. நம்முடைய ஓன் நாலேஜ், விஸ்டத்தில் நம்முடைய ட்ரஸ்ட்டை நாங்கள் வைக்காதபடிக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ட்ரஸ்ட்டை வைக்காதபடிக்கு கர்த்தர் மேலே நம்முடைய முழு நம்பிக்கை வைக்கும்படியாக சொல்லுது. verse 6 says, உன் வழிகளில் எல்லாம். ரைட், நம்முடைய வழிகளில் எல்லாம், நம்ம எங்கெல்லாம் என்னெல்லாம் செய்ய பார்க்குறோமோ எங்கள் லைஃப்பில், எதையெல்லாம் பிளான் பண்ணுறோமோ, அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அது ஒரு ஸ்டடீஸாக இருக்கலாம், நம்முடைய ஃபியூச்சர் பிளானாக இருக்கலாம், நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும், எதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம திட்டம் போட்டாலும் அதில் எல்லாமே லண்டனில் இருக்கிற ஆல்பர்ட் அங்கிளை இல்லை, யாரை நம்பணும் தெரியுமா? ஆல்பர்ட் அங்கிள்கிட்ட கதை தெரியாதா? அது உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஒரு ஆல்பர்ட் அங்கிள் இருந்தார். எதுன்னா அவரை தான் டக்குன்னு நினைவு வரும். ஏன்னு சொன்னால் அவர் எப்பயுமே உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பார். சரியா? ஆகவே நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறோன்னா, ஓ இந்த காரியத்தை செய்யறோன்னா இவங்களை நினைக்கணும், அந்த காரியத்தை, சாப்பாடுன்னா இந்த பிரதர், இல்லாட்டி ஒரு வாகனம் வாங்கணும்னா இந்த சிஸ்டர், இல்லை மாற்றி சொல்லணும்ல, சாப்பாடு வாங்கணும்னா இந்த சிஸ்டர், வாகனம் வாங்கணும்னா இந்த பிரதர், வீடு வாங்கணும்னா இந்த பிரதர், அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மனிதனை வச்சுட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, வார்த்தை சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளாமே. ஆமென். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், நம்ம நினைக்க வேண்டிய ஒரே ஒருவர், நம்ம முன்னால் கொண்டு வர வேண்டிய ஒரே ஒருவர், யாருடைய நாலேஜில், யார்கிட்ட நம்ம முதலாவதாக போய் நின்று ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது தேவனிடத்திலேயா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஸோ தேவனிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கும் போது
மனிதர்கள் கிட்ட கேட்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அவங்க ஆலோசனை மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்க இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எதையாவது ஒன்று போயிட்டு அவங்க ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் இப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே. இதை போய் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஆலோசனை மட்டும் இல்லை கொடுப்பாராம். வார்த்தை சொல்லுது அவர் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் பாதைகளை அதை எப்படி செஞ்சு அவர் சொல்லுவார், இப்படிதான் மகனே நீ செய்யணும், வா நான் உனக்கு பாதையை செய்து படித்து தாரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் இருக்கிற தடைகளை எல்லாம் அகற்றி அவர் பாதைகளையும் செவ்வாய்ப்படுத்தி கொடுப்பார். நெக்ஸ்ட் வேர்ஸ், அடுத்த வசனம் சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். ஞானி என்று என்னது, இதை குறித்து நாங்கள் கொஞ்சம் ஆழமாக முன்னோக்கி பார்ப்போம். ஞானி என்று எனக்கு எல்லாம் தெரியும், நான் பண்ணியிருக்கிறேன், 1 வருஷத்துக்கு முதல்ல இதை செஞ்சேன் சக்ஸஸ் ஆச்சு, 5 வருஷத்துக்கு முதல்ல இதை செஞ்சேன் சக்ஸஸ் ஆச்சு, ஆகவே எனக்கு இதை செய்ய முடியும், எனக்கு இப்போ இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம உயர்த்தி நினைத்து கொள்ளாத படிக்கு தீமையை விட்டு விலகுவோம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம் தான் சொல்லுது, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற காரியம், நம்முடைய சுய ஞானத்தில் சுய பலத்தில் நம்முடைய காரியங்களில் நம்முடைய நம்பிக்கையை நாங்கள் வைக்காத படிக்கு கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இம்மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். ஜெரமாயா சாப்டர் 17 verse 7. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. verse 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஹல்லேலூயா. பாக்கியவான். இது வசனத்துக்கு ஹேப்ரூல பாரூக் அப்படின்னு சொல்லப்படுது. பாரூக்ன்ற மீனிங் blessed, but blessed is the one who trusts in the Lord. Blessed அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய், பாரூக்குங்கிற வசனம் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் இருப்பான். யார் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் இருப்பான் என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ சரியான இடத்துல நம்முடைய நம்பிக்கையை நாங்கள் வச்சா நம்ம லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். சக்ஸஸாக இருக்கும். ஆமென். ஆமென். ஒரு பணத்தை போய் நீங்கள் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். பத்தலே. ஆமென். ஆமென். ஏன்னா எல்லாம் நான் ஓகே. ஏன்னா நம்ம பணத்தை போய் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதன் பின்பு நம்ம போயிட்டு அதை சரியான இடத்துல நம்ம அதை போடும் பொழுது அது பாதுகாக்கப்படுது, அதன் இடத்துல அது எங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை எடுத்து தருது. ஆகவே நம்ம சொல்கிறோம், நம்ம சரியான இடத்துல நாங்கள் இதை விதைத்திருக்கிறோம், அதனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி. அது மாதிரி நம்ம இந்த ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையை வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம சரியான இடத்துல நம்முடைய நம்பிக்கையை வச்சிருக்கிறோம். அதனால நமக்கு எந்த பயமும் இல்லாமல். இப்போ இந்த வீடு கட்டுற நேரத்தில் சில வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கம்பெனிஸ் இருந்துச்சு, ரைட்? பில்டர்ஸ் இருந்தாங்க. சில இடங்களில் போயிட்டு சிலர் பணத்தை கட்டி வீடை வாங்குறதுக்குன்னு சொல்லி கட்டி, பிறகு பார்த்தா வீடும் இல்லை, காணியும் இல்லை, பூமியும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. ஏன்னா அவங்க லாஸ்ட் ஆகி இவங்களை ஏமாற்றி இப்படிலாம் போயிட்டாங்க. ஆனால் இதே நேரத்தில் அப்போ திரும்ப யாராவது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருமே அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்த சொல்லுவாங்க, ஓகே இங்கே போய் நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்து வீடை சொன்னீங்கன்னா அவங்க கட்டி கொடுப்பாங்க, கொஞ்சம் நம்பக்கூடியதான இடம். ஆனால் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ரைட்? அது மாதிரி நீங்கள் உங்கள் நம்பிக்கையை இப்போ போயிட்டு யாராவது ஒரு மனுஷன் மேலே வச்சிங்கன்னு சொன்னால் அவங்க சம்டைம்ஸ் உங்களை ஃபெயில் பண்ணலாம். ஆமென். அவங்க சில நேரம் உங்களை ஏமாற்றி விடலாம். அவங்க சொல்கிறத செய்ய முடியாமல் போயிடலாம். ஏன்னா மனுஷன் பலன் ஒரு லிமிட்டடானது. மனுஷன் எவ்வளோ தான் வாக்கு கொடுத்தாலும், எவ்வளோ தான் காரியங்களை செய்ய முடியும் அப்படின்ற என்ன தான் சொன்னாலும் மனுஷனால் ஒரு லிமிட்டை தாண்டி எதையும் செய்ய முடியாது. ஆனால் இதே நம்பிக்கையை போயிட்டு நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஆமென். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர்கிட்ட நம்முடைய நம்பிக்கையை போய் நாங்கள் வச்சிட்டோம்னு சொன்னால், ஒன்று நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம், அவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார், நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம், அவர் நிச்சயம் நமக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை சத்துருவின் சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவர் மேலே வச்சுட்டு, இல்லை அவங்க இருக்கிறனால எனக்கு ஒன்றும் நடக்காது,
இவங்க இருக்கிறனால ஒன்றும் நடக்காது, இது இருக்கிறனால அது இருக்கிறனால நடக்காதுன்றது இல்லை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அதனால எனக்கு எந்த தீங்கும் நடக்காது அப்படின்னு நாங்கள் நம்பணும்னு சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால நிச்சயம் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வெர்ஸ் 8வது வசனத்தை வாசிப்போம். இறங்க வச்சனே. அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும். அவன் யாருன்னு சொன்னா இந்த 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 ஆண்டவரை நம்புறவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வரும் அதையும் பார்க்காமல், இலை பச்சையாய் இருக்கிறது. இலை வந்து பச்சையா தான் இருக்கும் அவன் எப்பயுமே. அதாவது இது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அவன் எப்ப பார்த்தாலும் ஒரு ஆசீர்வாதமானவனாக இருப்பானா. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், மழை இல்லாத நாட்களிலும், வருத்தமே இல்லாம தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பா. யார் அப்படி இருப்பா? ஆண்டவரை நம்புறவன். ஆமென். கர்த்தரை நம்பிட்டு போறவங்க எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பாருங்க, சிலவங்கிட்ட எப்ப கேட்டாலும் இல்ல இல்ல இல்ல. ஆனா சிலர் பாருங்க எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம். கர்த்தரை நம்புறவன் வந்து எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் தேவையை சந்திச்சுட்டு இருப்பார். ஆமென். கர்த்தர் அவங்களை ஒரு நாளும் குறைவுபட விட மாட்டார். கர்த்தர் எப்பயும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருப்பார். அவங்க நம்பிக்கை முழுக்க ஆண்டவரை வச்சிருக்கக்குள்ள ஆண்டவர் அவங்கள தேவையை சந்திக்காம இருக்க முடியாது. ஆமென். அதான் அது லாஜிக்காக தான், ரைட்டா? அவர் வந்து இப்போ ரீசெண்ட்லி ஒரு நாள் நம்ம வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஓகே, ரீசெண்ட்லி ஒரு நாள் வந்து மைக்கா சொல்லிட்டாரு, எனக்கு இந்த கார் வந்து இந்த ரோட்டில் டிரைவ் பண்ண ஆசை அப்படின்ட்டார். நானும் வேலையிலேருந்து முடிஞ்சு வார நேரம் அந்த அந்த அன்பில் ஒரு லவ் டாக்னு அவரோட போய்கிட்டு இருந்துச்சு. அந்த குஷியில் சரி மைக்கா நாங்கள் வந்தோன்னே வெளியில் காரை ஓட்டோன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு என்ன, வீட்டை வந்து எனக்கு சரியான டயர்டு இப்போ. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், என் வார்த்தை என் பிள்ளை நம்பிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் செய்யலாட்டி என் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். வாங்க மைக்கா. அப்படியே அவர் அப்பா இப்போ போகிறதா, லேட் ஆகிட்டு. இல்லை வாங்க மைக்கா. என்ன, நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். அவர் அந்த வாக்கை பிடிச்சிட்டு இருக்கிறாரு காலையிலேருந்து. அப்பா செய்வார். நான் ஒரு நாள் விட்டேன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், வாயில் சொல்லி வடை சுடுவார், ஒன்றும் செய்ய மாட்டாருன்ற நம்பிக்கை அது போயிடும். அதுக்கு பிறகு கஷ்டமாயிரும். அதனால இல்லை போவோம் அப்படின்னு சொல்லி எனக்கும் டயர்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான ரவுண்ட்ஸ் எல்லாம் நான் அவரை கொண்டு வந்தேன்னா அவருக்கு சரியான ஹாப்பி. ஆமென். கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா ஆண்டவர் எனக்கு இதில் ஜெயம் கொடுப்பாருன்னு ஆண்டவர் தருவார். ஆமென். ஏன்னா கொடுக்காட்டி அவருக்கு தான் ஒரு மாதிரி, அவர் என்னடா என் பிள்ளை என்ன நம்பியிருக்கே, எப்படியாவது செய்யணுமே, என் பிள்ளை சொல்லுது நான் வெட்கப்பட மாட்டேன், என்ன ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டாருன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வார்த்தையை பிடித்து கர்த்தரை நம்ப கர்த்தர் நிச்சயம் நமக்காய் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ரீசென்ட்லி சொன்னாங்க, பாஸ்டர் எங்களோட வீசா எல்லாம் முடிஞ்சு அப்படியே கடைசி எண்டுக்கு வந்துட்டோம், நாங்கள் நினைச்சு ஆண்டவரை நம்பிட்டு தான் இருக்கிறோம், ஆண்டவர் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு. அப்படியே ஏதாவது தீங்கு நடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கர்த்தரை நம்பிட்டே இருக்கிறோம்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் கடைசி ஃபியூ டேஸ் இருக்கக்குள்ள கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவங்களுக்காக செய்தார். ஒரு வழியை வச்சிருந்தார். ஆமென். ஒரு வழியை, ஏன் பொறாம பார்த்துருக்கீங்க, ஒரு வழியை வச்சிருந்தார். ஆமென். ஆமென். பிசாசு பல காரியங்களை திட்டமிட்டான், பிசாசு பல காரியங்களை செய்யலாம்னு நினைச்சான். ஆனால் இல்லை, அவங்க கர்த்தரே பிடித்துட்டே இருந்தாங்க. கடைசி அந்த நொடிக்கு வர்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆகவே கர்த்தரை நம்புகிறவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ இதை இப்படியே வைத்துட்டு கர்த்தரை நம்பாத மனுஷனுக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். இது நம்புற மனுஷன், இதெல்லாம் நம்மளை பற்றி பேசியிருக்கு. சரியா? இதெல்லாம் நம்மளை பற்றி, நம்ம கர்த்தரை நம்புறவங்க. ஸோ இதெல்லாம் நம்மளை பற்றி பேசுறதுக்கு பரவாயில்ல. எதுக்கும் கொஞ்சம் பார்ப்போமே, நம்பாத ஒரு செட்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் பின்னால் போனோம்னு சொன்னால் verse 7 7வது வசனத்துக்கு போவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, சாரி சிஸ்டர், verse 5க்கு போவோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள அந்த மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுறா? வாயை திறந்து யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரை நம்பாம மனுஷனை நம்புறவன் சபிக்கப்பட்டவன். இப்ப இந்த மனுஷனை நம்புறவனு டக்குன்னு நமக்கு தோணும், ஓ அவங்கள நம்புறது இவங்களை நம்புறது எல்லாம் தப்புன்னு சொல்ல. அதுவும் தப்பு தான், அதுவும் அவங்களையும் சபிக்கப்பட்டவங்க தான் வேதம் சொல்லுது. அதே நேரத்தில் மனுஷன் மேல் நம்பிக்கையா இருந்துக்குள்ள வாசிக்கிற நாங்களும் மனுஷர் தானே, வாசிக்கிற நாங்களும் மனுஷர். ஆகவே எங்களை நாங்க நம்புறோம்னு சொன்னாலும்
மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு. மாம்சமான மனிதனை நம்புறது, நம்மளை நம்புறது, நம்ம இன்னொருங்கிறவங்களை நம்புறது, நம்மளை நம்புறது. எப்படியா இருந்தாலும் இந்த வசனம் நமக்கு தான் என்னது, சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுது. மனுஷன் மேல் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் எது மேல தன் மேல நம்பிக்கை வைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் மனிதங்க வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட படிப்பு மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். படிச்சிருக்கான்ல, என்னால் பண்ணிடலாம், என்னால் எதுவும் செஞ்சிடலாம், நான் படிச்சிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்படி இல்லாட்டி எனக்கு அந்த பெரியவங்களை தெரியும், இந்த பெரியவங்களை தெரியும், அந்த கம்பெனியில் இவங்களை தெரியும், இந்த கம்பெனியில் இவங்களை தெரியும்னு சொல்லி அப்படி நம்ம நினைத்து நாங்கள் நம்மளை நினைச்சுக்கொள்வோம், எங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தில் எங்களால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி. அப்படியே இல்லாட்டியும் அப்படியே அந்த ஆப் எடுத்து அப்படியே தட்டி பேங்க் பேலன்ஸை பார்த்தா இவ்வளவு இருக்குல்ல, பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம், இவ்வளவு இருக்குல்ல, பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அங்கால போன பிறகு, எனக்கு தான் நல்ல பைபிள் தெரியுமே, எனக்கு இப்போ நல்ல பைபிள் நாலேஜ் இருக்குது, எனக்கு நல்லா பாட வருது, மியூசிக் ப்ளே பண்ண வருது, அப்படி இப்படின்னு சொல்லி இப்படியே பல காரியங்கள், இப்படியே தங்கள்கிட்ட இருக்கிற காரியங்களை வச்சு தாங்க நினைக்கிறது தங்களால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படிப்பட்டவங்க சாபிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவங்க என்னால் ரொம்ப பேர் பாருங்க பேசுவாங்க, இப்போ பார்த்தாலும் நான் பண்ணிடுவேன் நான் பண்ணிடுவேன் நான் பண்ணிடுவேன், எனக்கு செய்ய முடியும் எனக்கு செய்ய முடியும். இந்த பிரசங்கம் கொஞ்சம் பார்த்தோம்னா போன கிழமை பிரசங்கத்தோடு கொஞ்சம் ஒத்து போகுது. என்னால் முடியும் முடியும் முடியும், என்னால் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம், நான் பண்ணிடுவேன் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஐன்னுக்கிட்டே நிற்பாங்க. கடைசியாக ஐன்னு எப்படி அந்த தனியாக நிற்குதோ தனியாக நிற்க வேண்டியதான். அப்படி இல்லாட்டி ஐன்னு சொல்லி கடைசியாக ஐயோ போய் தான் நிற்கும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை. அவங்க ஆண்டவரை நம்புறதில்லை, வார்த்தை சொல்லும், சொல்லும் ஆண்டவரை தான் நம்புறேன்னு சொல்லி. ஆனால் நிஜத்தில் அவங்க ஆண்டவரை நம்ப மாட்டாங்க, அவங்க தங்களுடைய பலத்தில் எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் தான் அநேகருக்கு, ஆனால் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த டைட்ஸ் கொடுக்கறது இருக்கு இல்லையா, டைட்ஸ் கொடுக்கறது, இந்த டைட்ஸ் கொடுக்குறது ரொம்ப பேர் உண்மையே இல்லை, சரியா, ரொம்ப பேர் உண்மை இல்லை. அது கேட்டால் அதுக்கு மட்டும் போயிடுவாங்க, பழைய ஏற்பாட்டுக்கு போவாங்க, அப்படியே சுற்றி அடித்து வருவாங்க. ஆனால் அதில் வந்து கர்த்தருக்கு முன்பதாக அவங்க வந்து தப்பு அவங்க செய்கிறதில்ல, அது அவங்களும் ஆண்டவரும் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம். பட் அவங்க அதில் வந்து கர்த்தரை நோக்கடிக்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லா செய்கிறாங்க. இந்த டைட்ஸ் கொடுக்காததுக்கு ரீசன் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? இன்னொரு ரீசன் இதுதான். என்ன சொல்லுங்க? அவங்கள நம்புகிறாங்க. அதாவது எப்படின்னா, அவங்க டைட்ஸ் கொடுக்க வேண்டிய அந்த போர்ஷனை கையில் எடுத்துட்டு, ஐயோ இதை கொடுத்தா இதில் நான் எப்படி வாழ்றது, இதை கொடுத்தா இதில் எப்படி வருது? இப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? ஆண்டவர் மேலே உங்கள் கண் இருக்கு, அந்த கொடுக்குற அந்த கொஞ்சம் இருக்குல்ல, உண்மையிலே கொடுக்கறது வந்து கொஞ்சம், அதுவும் அவங்கடையும் இல்லை, அதுவும் யாருல சொல்லுங்க? கர்த்தருடையது, சரியா? கர்த்தருடையது. கர்த்தருடையது தான் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, கொடுத்துட்டு பார்க்குறாரு, சரி என்னையும் சேர்த்து உனக்கு தாரேன், நீ அதை என்கிட்ட கொடுக்குறியான்னு பார்க்குறேன். நம்ம என்ன பண்ணுவோம்? அதையும் அப்படியே எடுத்து அப்படியே போட்டுட்டோம். அப்போ நம்ம நம்பிக்கை வந்து எங்கே வச்சுருக்கோம்? நமக்கு கொடுத்ததுலையும் நமக்கு இருக்கு கண்ணு, அதே நேரத்தில் கர்த்தருடைய பங்குலையும் நம்ம கண்ணு இருக்கு. நம்ம வந்து அவரை நம்புறோம்ல, இதை கொடுத்த பின்பு இதை வச்சு கர்த்தரால் என்ன நடத்த முடியுங்கிற நம்பிக்கை இல்லாத மனுஷனா நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம யாரு? நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கு, நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? நீங்க செய்யறது இல்லை தானே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாம சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்க யாரு? அப்படி செய்யறவங்க, அதாவது கொடுக்க முடியாம அதையும் எடுத்து சாப்பிட்றவங்க, அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இன்னைக்கு பலருடைய பொருளாதார கஷ்டத்துக்கு காரணம், பலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல திட்டங்களை வைத்திருக்காரு. வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அநேக காரியம் இருக்கலாம். ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போகணும்னு வச்சிருக்கிறாரு, ஆனா அந்த இடத்த ரீச் பண்ண முடியாம இருக்கு. சில டோஸை ஆண்டவரால் திறக்க முடியாம இருக்கு. ரீசன் என்ன சொல்லுங்க? அந்த போர்ஷன்ல கை வைக்கிறது, கர்த்தருடைய பங்குல கையை வைக்கிறது, வச்சுட்டு நினைக்கிறது ஐயோ நினைக்கிறது இல்லை, லைஃப் நல்லா தானே போகுது. இல்லை, இதை விட மேலானது ஒன்று ஆண்டவர் கொடுக்க இருக்கிறாரு, இதை விட பெருசாக ஒன்று கொடுக்க இருக்காரு. இதில் நம்பிக்கை இல்லாத ஆளுக்கு, இதில் விசுவாசமாக கர்த்தருக்கு இல்லாத ஆளுக்கு, இந்த சின்ன விஷயத்தில் கர்த்தரை நம்பி ஒன்றால் ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு ஆளுக்கு கர்த்தர் எப்படி இவ்வளவு கொடுக்க முடியும்? கொடுக்கவே மாட்டார், கொடுக்கவே மாட்டார். ஆபிரகாம் போறாரு மகனை பலியிடுறதுக்கு. ஆபிரகாம் மகனை பலியிட போகிற நேரத்தில் கொண்டே பலிபீடத்தில் பிள்ளைய வச்சாச்சு, ஈசாக்கா வச்சாச்சு, ரைட்? வெட்டி பலியிடுறதுக்கு அவர் ரெடி. அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் அமைதியா இருந்திருந்தாருன்னா அவர் வெட்டி பலியிட்டிருப்பாரு. அவர் பலியிட போற டைம்ல அவருக்கு வேற பிள்ளைகள் இல்லை, சரியா? ஆபிரகாமுக்கு வேற பிள்ளைகள் இல்லை. அப்படியே ஈசாக்கு பலியிடப்பட்டாலும் இன்னொரு பிள்ளைய பெற்றெடுக்கிற அளவுக்கு ஆபிரகாம் கிட்ட சக்தியும் இல்லை, பலனும் இல்லை.
ஆபிரகாம்ட உடம்பும் செத்து போயிருச்சு, சாராளோட உடம்பும் செத்து போயிருச்சு. இதுக்கு மேல இன்னொரு பிள்ளையை பெற்றெடுப்பது முடியாத ஒரு காரியம். ஆனா கண் யார் மேல இருந்துச்சு? ஆண்டவர் மேல. கொடுத்தாரு, கேட்கிறாரு, டைக்ஸ் கொடுக்குற மாதிரி தான், சரியா? கொடுத்தாரு, திருப்ப கேட்கிறாரு, கொடுக்குறேன். அப்படியே அவர் இதை எடுத்தாலும் அவர் எனக்கு வேணும்னா இன்னொன்னு உருவாக்கி கொடுக்கவும் வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் என்ன செய்தாரு? அவருக்கு நன்மையை செய்தாரு. இப்போ நான் திரும்ப முதல்ல சொன்னதுக்கு வரேன். நான் செஞ்சிருவேன், என்னால முடியும், ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ சொல்ற எல்லா ஐயாமாருக்கும் சொல்ற ஒரே விஷயம், இந்த ஐன்ற வசனம் வந்து ஒரு பெருமையின் வசனம். என்ன வசனம்? பெருமை. இந்த ஐன்றது என்னால முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே அது பெருமை. இந்த பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவங்கள் இப்ப நிறைய பாவங்கள் இருக்கு. இப்ப சொல்லுவோமே விபச்சாரம், இப்படியே வார்த்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த பெருமைன்றதுல மட்டும் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கு? பெருமை உள்ளவர்களோடு கர்த்தர் அன்பா இருக்கிறார். அப்படியா இருக்கு? இல்ல. பெருமை உள்ளவர்களோடு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அகெயின்ஸ்ட். கேம்னா கேம், அப்படிதான் நிற்கிறார். பெருமை உள்ளவர்களோடு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். சரியா? அப்ப இந்த பெருமைன்றது ஒரு பெரிய பாவம். அப்ப நான் சொல்றேன்னு சொன்னா அதெல்லாம் என்னால செய்திடலாம், நல்ல மண்டைக்கு அடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? அதெல்லாம் நான் செஞ்சிருவேன், மண்டைக்கு அடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். எங்கட அவங்க இதெல்லாம் செஞ்சிருவாங்க, மண்டைக்கு அடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரியான பேச்சு பேசினாலே ஐ ஐ ஐ ஐன்னு நீங்க போட 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 நீங்க வந்து உங்களை நீங்க தனிமையாக்குறீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகுவாரு. செஞ்சுக்கோப்பா, நீ செஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விலகிடுவாரு. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, நான் செய்வேன்னு நம்பிக்கை இல்லை, என்னால முடியும்னு தானே நினைக்கிறேன், செஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருவாரு. பிசாசு உருவானான் தானே, பிசாசு உருவானான். சரியா? பிசாசு முதல்ல பிசாசு இருக்கலையே, ரைட்? ஆனா பிசாசு உருவானா. இந்த பிசாசு உருவானது எதனால சொல்லுங்க? பெருமைனால. பிசாசு the main man, எங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரி, அவன் உருவானதே மேல இருந்த தூதர்களோட இருந்தாரு, ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருந்தாரு. என்ன இன்னொரு தூதனை அடிச்சு கொலை செஞ்சனாலே அவரு இதாகினார்? இல்ல. பெருமை, பெருமை, தற்பெருமை, தன்னால முடியும். வாசிச்சு பாப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஐசாயா chapter 14 verse 12 to 15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவிடப்பட்டாயே, நீ தரையிலே விழும்படியாய் விடப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். அவன் சொன்னது யாரு? பிசாசு சொன்னது, லூசிபர் சொன்னது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, தேவனுடைய நட்சத்திரம் இருக்கு அதுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அப்ப தான் எல்லாத்தை விட பெரிய ஆளாவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அடுத்த வசனம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும், உன்னதமான தேவனுக்கு சமமாவேன், ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. உன் இருதயத்திலே சொன்னாய், அவன் வெளியில சொல்லலங்க. புரியுதா? கூப்பிட்டு பிரதர் என்னால முடியும் இப்படி நாங்க சொல்லி இருக்கிறோம். லூசிபர் இன்னொரு தூதனை கூப்பிட்டு நான் பெரிய ஆளுன்னு சொல்லல, வசனம் சொல்லுது நீ இருதயத்தில் சொன்னாய். எத்தனை விஷயம் பில்டப் இருதயத்தில் கொடுத்துருக்கோம். அப்படியே கார் ஓட்டிட்டு இதை பண்ணுவீர், இதை செஞ்சிடலாம், செய்வீர். எத்தனை எனக்கு அந்த வேலை கிடைச்சிரும், எனக்கு இது கிடைச்சிரும், எனக்கு அது நடந்துரும். விசுவாசம் வேற, என்னால தான் செய்ய முடியும். அதுல ஆண்டவர் அட் பண்ணாம சொல்றோம்ல, அங்கதான் பிரச்சனை இருக்கு. என்னால செய்ய முடியும்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால செய்ய முடியும். ஆமே. நான் பலவீனமானவன், அவர் என் கூட இருக்கிறனால நான் செய்வேன். என் பிசினஸ் மேல வரும் அவர் என்னோட வாரனால. ஆமே. எனக்கு இது சக்சஸ் ஆகும் அவர் என்னோட வாரனால. நான் இந்த இன்டர்வியூ போறேன், எனக்கு இது கிடைக்கும், ஏன்னா அவர் என் கூட வாராரு, அவர் எனக்கு கிருபை கொடுப்பாரு. ஆமே. அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். ரீசென்ட்லி ஒரு பிரதர் வந்தார் சிங்கள சர்வீஸ்க்கு. அவர் வேற ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு திடீரென்று ஹாஸ்பிட்டாலிட்டிக்குள்ளே அவருக்கு வரணும்னு ஒரு ஆசையாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக வேற ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டிக்குள்ளே வரணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அவர் சர்ச் வராரு, இப்போ ஒரு 2 வீக்ஸாக வராரு.
வந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே அவருடைய பெரிய மாற்றம் வந்து யாரும் ஒன்றுமே சொல்லலை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு. அவர் வாரத்துக்கு வந்ததோட அந்த எல்லா அவருடைய பழைய வாழ்க்கையும் விட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு முடி இங்கே வளர்த்துட்டு இருந்தார். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நேரம், செகண்ட் வீக் பார்க்குறேன் முடியெல்லாம் இங்கெல்லாம் வெட்டி வித்தியாசமாக வந்தார். ஆளே மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச். ஒரு சர்வீஸ் தான் வந்தார், ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச். ஆண்டவர் அவரை தொட்டுட்டார். இப்போ அவருக்குள்ள இல்லை ஆண்டவர் எனக்கு இன்னொரு வேலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிட்டோன்னே இவருக்கு சரியான பயம். இந்த இன்டர்வியூ எப்படி தான் ஃபேஸ் பண்ணுறது தெரியாது. ஆனால் சர்ச் வந்தார், வார்த்தையை கேட்டார், ஜெபிக்கெல்லாம் தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி ஜெபிச்சு கடவுளே நான் போகிறேன் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்பி அந்த இன்டர்வியூக்கு போனால் இவரை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரோ அந்த 2 பேரையும் பிஸியாக்கி விட்டார். அந்த 2 பேரையும் பிஸியாக்கிட்டு ரிசப்ஷனில் ஒரு ஆளை கொண்டு இவரை இன்டர்வியூ பண்ண வச்சுட்டாங்க. அவங்க இன்டர்வியூ பண்ணதோட இவருக்கு வேலை கிடைச்சிச்சு. அவன் தயவு இப்போ அவருக்கு பெரிய ஹாப்பி. ஐயோ நான் ஆண்டவரை நம்பி வந்தேன், இப்படி நடந்துட்டு சும்மா சரி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு என்னால் சம்டைம் ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அங்கே வந்திருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு உதவி செஞ்சிருப்பார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை போட்டு நாங்கள் போகிற நேரம் கர்த்தர் எங்களுக்கு தயவு காட்டுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனம் சொல்லுது, அப்படியான ஒரு பெருமை அவன் கொண்டபடியினால அவன் கீழே தள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சம்டைம்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்களா இருக்கலாம். நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னால் இந்த எக்ஸாம் செய்ய முடியும். இல்லை படிச்சிருக்கேன், ஆனால் அவர்கிட்ட தயவு வேணும். ஆமென் ஆமென். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் நல்லா செய்ய தெரியும், நான் வீட்டில் சமைச்சா எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. நான் ஹோட்டல் போட்டால் ஓஹோன்னு போவோம். ஓஹோன்னு நீங்கள் தான் போவீங்க, சரியா? இல்லை, கஸ்டமர்ஸ் ஆண்டவர் தான் கொண்டு வருவார். ஆமென் ஆமென் ஆமென். வீட்டில் இருக்கவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட்டாக ஆக்குறதும் ஆக்காமல் இருக்கிறதும் ஆண்டவர். ஆமென். இல்லை ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், மிச்சத்தை கர்த்தர் செய்வார்னு நம்ம சொன்னோன்னு சொன்னால் கர்த்தர் அதை சக்ஸஸ் ஆக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய சுயத்தில் நம்ம சாயாம கர்த்தர் மேலே நம்ம சாயணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த வசனத்தில் அடுத்த வசனத்துக்கு போவோம். to the next verse. Jeremiah chapter 17 verse 6. Jeremiah chapter 17 verse 6. அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போலிருந்து. யார் இவன்? தன்னை நம்புறவன் என்ன மாதிரி இருப்பானா? கரளையாய் போன செடியை போல இருப்பானா? நன்மை வருகிறதை காணாமல். நன்மை வரும் ஆனா வராது, அது இல்லை. நன்மை வரும் ஆனா காண மாட்டான். ஏன் சொல்லுங்க? அவன் அங்க இல்லை, அவனோட ரூட், அவனோட கண் அங்க இருக்காது. நன்மை வந்துட்டு இருக்கும், ஆனால் இவருக்கு அந்த பிரதர் மேலே, அந்த சிஸ்டர் மேலே, அந்த காரியத்து மேலே, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேலே தான் இவருக்கு கண் இருக்கிறனால நன்மையை கர்த்தர் கொடுப்பாரு, நன்மைக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். இந்த வழியில் போப்பா, நான் உனக்கு எல்லாவற்றையும் செவ்வையாக்கி தர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதைகளை செவ்வையாக்கி கொடுக்கறதுக்கு எல்லாம் தயார்படுத்திட்டு இருப்பாரு. இந்த பிரதர் இந்த சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை தூக்கி எங்கெங்கேயோ வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நன்மை வருகிறதை காணாமல். தொடர்ந்து வாசிங்க. வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும். அவர் எங்க போயிருப்பாராம்? வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும், குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அவர் அங்க போய் தங்கிட்டு இருப்பாராம். ஆனா ஆசீர்வாதம் எங்கேயோ இருந்து வந்துட்டு இருக்குமா? ஆமென் ஆமென். நம்ம லைஃப்ல கூட அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியாம இருக்கு. ஏன்னா கண்ணை கொஞ்சம் எங்கேயோ வச்சிட்டு இருக்கோம். கண்ணு எங்கேயோ இருக்கு, பார்வை எங்கேயோ இருக்கு, நம்பிக்கை எது மேலேயோ இருக்கு. இப்படி இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது இப்படியான ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்ற, இல்லை, கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் பேச வேண்டியிருக்கு, ஆனால் நேரம் இல்லை, அதனால நான் வசனங்களை வாசிக்க முடியாது. நான் சம்பவத்தை சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆரம்பத்தில் இருந்து சிம்சோனுக்கு ஆண்டவர் வழி நடத்துகிறாரு. சிம்சோன் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அதாவது அவர் அந்த பெலிஸ்தரை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஆகவே அவர் மேலே தேவ ஆவியானவர் வந்து இறங்குறதுனால அவர் அநேக முறை சத்துருக்களை மேற்கொண்டு பல ஜெயங்களை அவர் பார்க்கிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஒரு முறை ஆவியானவர் அவர் மேலே வந்தபோது அவர் வந்து சிங்கத்தை கிழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு முறை ஒரு விடுகதையை சொல்லி அதற்கு அர்த்தத்தை அவர் கேட்ட நேரத்தில் அவங்க சொல்லலை. பின்பு இவரை அவங்க ட்ரிக் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு அந்த துப்பட்டிகளை கொடுக்க வேண்டியிருக்கு. போயிட்டு 30 பேரை கொல்றாரு. அதுக்கு தேவனுடைய ஆவியானவர் அவரை நிரப்புறாரு. அதன் பின்பதாக நரிகள், நரி தெரிந்தானே? 2 கால் நரி இல்லை, 4 கால் நரி.
கால் நிறைய சேர்த்து கட்டி அப்படியே பற்ற வச்சு அப்படி அந்த அவங்களோட வெள்ளாண்மையெல்லாம் அழிச்சு போட்டு இப்படியெல்லாம் செய்கிறாரு. ஸோ அது என்ன கோவம்னு சொன்னால் அவருக்கு திருமணமாக அவரோட மனைவியை தூக்கி நண்பனுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படிலாம் நிறைய பிரச்சனை. ஸோ இந்த நேரத்துலலாம் ஆண்டவர் இவர் மேலே தயவாக இருக்கிறாரு, இவர் மேலே வல்லமை வருது, அபிஷேகம் வருது, தேவ ஆவியானவர் இவர் மேலே இறங்குறாரு. இவர் வந்து ஜெயம் கொண்டு போயிட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வழி மாறுறாரு, ஒரு கட்டத்தில் ட்ரக் அவுட் ஆகுறாரு. வார்த்தை சொல்லுது, நியாயாதிபதிகள் 15, Judges chapter 15 verse 21. Judges chapter 15 Judges chapter 16 verse 1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய். கொஞ்சம் இருங்க. யார் இந்த சிம்சோன்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யார் இந்த சிம்சோன்? பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்கும்படியாக வந்தவன். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். வேசியின் இடத்துல யார் போறா? பெலிஸ்தரை மீட்க வேண்டிய நசரேயனாய் வாழ்ந்தவன் போறான். என்ன உட்காந்து டீ குடிச்சிட்டு வர்றதுக்கா போனா? இல்லை. ஸோ வேசியின் இடத்துல இவர் போறாரு. அப்ப இவர் என்ன நடந்துச்சுன்னா, இவர் அப்படியே கர்த்தரை விட்டு விலகி, ஏன்னா அவர் பார்க்குறாரு, என்ன என் மேலே ஆவியானவர் வராரு, நான் அடிக்கிறேன், என் மேலே ஆவி. இப்போ அவருக்கு கொஞ்சம் காலம் போகக்குள்ள இது ஆவியானவர் என் மேலே வாரனால தான் இது நடக்குதுன்ற எண்ணம் அவரை விட்டு போயிடுச்சு. இப்போ என்னென்னா, எந்த ஆபத்துலையும் என்னால் ஏதாவது செய்ய முடியுது. சிங்கத்தை கண்டா என்னால் கொல்ல முடியுது, இங்கால நரிகளை கட்டி விட முடிய பலன் எனக்கு வருது, அங்கால 30 பேரை கொலை செய்கிறேன், இப்படி பல காரியங்களை என்னால் செய்ய முடியுது. அப்படி ஒரு பீரியட் ஆஃப் டைம் போகிற நேரத்தில் அவர் நினச்சிட்டாரு, எஸ் ஐ எம் த மேன், ஐ கேன், என்னால் முடியும், எனக்கு எல்லாம் நடக்குது, எனக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகுது, எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு, என்னால் இனி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் மேலே சாயிறவர் யார் மேலே சாயிறாரு? வேசியின் மேலே சாயிறாரு. ஆண்டவர் மேலே சாயிறாரு வேண்டியவர் யார் மேலே சாயிறாரு? தெலீலாள் மேலே சாயிறாரு. தி லாங் ஸ்டோரி ஷார்ட், எப்படியோ இவரை மயக்கி 3 முறை விஷயங்களை கேட்குறா. உனக்கு எப்படி இந்த பலன் வருதுன்னு சொல்லி 3 முறையும் இவர் வேறு காரணங்கள் சொல்லி எப்படியோ தப்பிடுறாரு. கடைசியாக ஒரு முறை அவராலேயே தாங்க முடியாமல் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. எனக்கு இதை வாசிக்கக்குள்ள ரொம்ப புதுனமாக இல்லாட்டி அற்புதமாக, அந்த ஒரு விசித்திரமாக இருந்த ஒரு விஷயம், ஒரு மனுஷன் ஒரு முறை ஏமாந்தாலே அலர்ட் ஆகணும், அடுத்து அவன் ஏமாத்துறா, புரியணும்ல என்ன பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லி. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த மயக்கம், அதாவது அந்த மனுஷன் மேலே இருக்கிற நம்பிக்கை, அது அப்படியே ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே போகிற நேரத்தில் அப்படியே ஆண்டவரை விட்டு போய் இப்போ அதில் அப்படியே அவர் சிக்கிட்டார். அவர் முழு நம்பிக்கையை தெலீலாள் மேலே வச்சுட்டாரு. இப்போ இனி இவர் அப்படியே அவருடைய கண்கள் எல்லாம் இருள் அடைஞ்சிருச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், வாங்க சிம்சோன் அப்படின்னு சொல்லி நல்லா மடியில் அவரை படுக்க வச்சு நல்லா நித்திரை பண்ணுற நேரம் அவருடைய முடிகள் எல்லாம் வெட்டியாச்சு. பாருங்கள், நான் வரக்குள்ள ஷோட காய்ச்சிட்டு வந்தேன். அவரோட முடியை பிடிச்சி வெட்டுறான். அவனுக்கு அது கூட விளங்குது இல்லை, என்னம்மான ஒரு மயக்கம் பண்ணியிருக்கா இல்லை, என்னம்மா ஒரு மயக்கம். ஒரு மனுஷனுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் ஃபீலிங் வேணாம். அடைய முடிய பிடிச்சி எவனோ இழுத்து வெட்டுறான்டா அப்படின்னு சொல்லி கூட ஒரு கொஞ்சமாக அவன் பிடிச்சி வெட்டுறான்னா இவரும் நல்லா தூங்குறாராம். அதன் பின்பு இவருடைய பலன் எல்லாம் போச்சு. அதோட முடிவு என்னன்னா, இவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, இவர் கட்டப்பட்டார். தேவனுடைய திட்டத்துக்கு எதிரான எல்லாமே அவருடைய லைஃப்பில் நடந்து முடிஞ்சு. காரணம், அவருடைய நம்பிக்கையை போயிட்டு அவர் தெலீலாள் மேலே வச்சார். அவருடைய நம்பிக்கை ஆண்டவரை விட்டு விலகிச்சு. அவர் தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய பலனை அவர் நம்ப போனதுனால கடைசியில் எல்லாமே அவருக்கு எதிர்மாறாய் மாறினது. தேவனே சில நன்மைகளை நமக்கு தருவார். தேவன் சில நன்மைகளை தருவார், சில நண்பர்களை தருவார், சில உறவுகளை தருவார், தொழிலை தருவார், வியாபாரத்தை தருவார், எல்லாத்தையும் தருவார். எதைத்தான் அவர் கொடுத்தாலும் நம்முடைய கண்கள் எது மேலே இருக்கணும்னா ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். பட் சேட்லி மனுஷனோட நம்முடைய டைம் ஸ்பெண்டிங், மனுஷனுக்காக நம்ம எதையும் செய்கிறதுக்கு நமக்குள்ள எந்த விதமான வரையறையும் இருக்காது. ஓவர் தி லிமிட் போய் எல்லாம் செய்வோம். ஆனால் அதெல்லாம் கொடுத்த ஆண்டவர்கிட்ட நாங்கள் வைக்க மாட்டோம். நாங்கள் அவரை வேதனைப்படுத்துவோம், அவரை காயப்படுத்துவோம். அவர் கொடுக்குற உறவுகளோடு சேர்ந்துட்டு நம்முடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் வீணடிப்போம். ஆனால் இதை அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால்,
ஓகே, என் ஃப்ரெண்ட் கூட நான் 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன். நான் எவ்வளவு நேரம் என் ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வந்து டைம் போகிறதே தெரியாது. அப்படியே வீட்டில் இருந்து அந்த ஆட்கள் வெளியில் அனுப்பி கதவை மூடு மட்டும் இருப்போம். ஆண்டவர்கிட்ட போனோட வந்துடுவோம். அவரோட டைம் ஸ்பெண்டிங்கே நமக்கு இருக்காது. அது ஏன்னா எனக்கு மனுஷன் வேணும், மனுஷன் அன்பு வேணும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும்னு சொல்லி மனுஷன் காலிலே விழுந்து கிடக்கிறனால தான் நம்முடைய லைஃப்பில் சில காரியங்களை கர்த்தரால செய்ய முடியாமல் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருடைய சமூகத்தில் வந்து எனக்கு நீர் தான் வேணும், நான் உண்மைத்தான் நம்புகிறேன், எதுவும் பிரச்சனைன்னா அவருடைய சமூகத்துக்கு ஓடிப்போம். முதலாவது இடம் அவருடைய சமூகத்துமாக தான் இருக்கணும். ஆமென். ஏதாவது ஒன்று தேவைன்னா முதல்ல நான் தேடுற முகம் அவருடைய முகமாக இருக்கணும். நான் ஆலோசனை பெறுற ஒரு இடம் அது தேவனுடைய சமூகமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் என் வழிகளை அவர் செவைப்படுத்துவார். நம்முடைய வழிகளை அவர் செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் எழுந்திருப்போம். நம் பாதைகளை அவர் செவைப்படுத்தி நமக்கு நன்மையானதை அவர் செய்வார். ஆண்டவர் சொல்கிறார், ஞானிகளாய் ஞானி என்று உன்னை நீ எண்ணாதே என்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார். ஞானி என்று உன்னை எண்ணாதே. ஞானி என்று என்னது? யாருமே நான் ஞானி, என்னால் எல்லாம் செய்யலாம் இப்படி சொல்லி நினைக்காங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் அன்றைக்கும் என்றைக்கும் வெட்கப்பட்டு போறதில்லை. மறுபடியும் சொல்றேன், கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் அன்றைக்கும் என்றைக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இடத்துல வந்து சொல்றாங்க, உங்களை அக்கினியில போட போறோம், போடுங்க. அவர் நம்மை காப்பாற்றினாலும் காப்பாற்ற விட்டாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படி நிற்கணுங்க. இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். என் தலையே போனாலும் நான் கர்த்தரைத்தான் நம்புவேன். ஆமென். என்னை வெட்டின என் தலையை திருப்பி தூக்கி வைக்கையும் என் ஆண்டவரால் முடியும். இதுக்காக நான் போய் சிலையை வணங்க முடியாது. ஆமென். என்னை அக்கினியில் போட்டால் போடுங்க, பரவாயில்ல, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அவரை தான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அன்றைக்கு 3 பேர் அக்கினியில் இருக்கும் பொழுது 4வது நபருக்கு ஒப்பானவர், அன்று 4வது தேவகுமாரனுக்கு ஒப்பானவர், தேவ சாயலையுடையவர் உள்ள வாரதுக்கு ரீசனே அவங்களோட அந்த வார்த்தை. அவர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமற் போனாலும் நாங்கள் அவர் மேல் பற்றுதலாக இருப்போம். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தை எப்படி இருக்கு? நீங்கள் வெளியில் பேசுறதையும் பரவாயில்ல, எதை யோசிக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் யோசிக்கிறதே ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் யோசிக்கிறது, அன்றைக்கு லூசிஃபர் யோசிச்சான், தப்பானதை யோசிச்சான், அந்த யோசிச்சதுக்கே அவன் தள்ளப்பட்டான். இன்னைக்கு அநேக காரியங்களை என் பலத்தில் முடியும்னு யோசிச்சிருப்போம். ஆண்டவர் சொல்ல, இல்லை, உனக்கு வேண்டுமான எல்லா நேரத்திலும் பதில் கொடுத்தது நான், உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்க போகிறது நான். ஆகவே என்னை மாத்திரம் நோக்கி பாரு.